எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வெந்தய ஊத்தாப்பத்துக்கு எப்படி வந்து ஊற வைக்கிறது அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த ஊத்தாப்பம் வந்து ரொம்ப குளுமையானது. வெந்தயம் வந்து நம்ம அதிகமாக சேர்க்குறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். ரொம்ப ஹீட்டான குழந்தைங்களுக்கு, பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மரக்காய் வந்து ரேஷன் அரிசி வந்து எடுத்துருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அரைப்படி வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு மரக்காய் வந்து நம்ம வந்து இட்லி அரிசி வந்து ஆட் பண்ணிக்கணும். இதில் இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இட்லி அரிசி வந்து ஒரு படி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து உளுந்து, வெந்தயம், துவரம்பருப்பு தோசைக்கு அரைக்கிறதுனால நல்ல முறுமுறுப்பு தன்மை கொடுக்கும். அதனால் துவரம்பருப்பு நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து போட்டாச்சு. இப்போ இதில் துவரம்பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் துவரம்பருப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து 1லேருந்து 6 தட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து ஊறணும். தட்டி களைஞ்சிட்டு 6 மணி நேரம் இதை வந்து ஊற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெண்டும் நல்லா ஊறிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்து ஊற வச்ச அரிசியும் அந்த உளுந்து, துவரம்பருப்பு, வெந்தயம் எல்லாம் அரைச்சி இப்போ எடுத்து வச்சாச்சு. உப்பு போட்டு கலக்கி எடுத்து வச்சாச்சு. இது நாளைக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு இந்த வெந்தய ஊத்தாப்பம் எப்படி சுடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.